வெண்ணிலா அவ 2 பேருமே வந்து க்ளோஸா வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து காவேரி போறாங்க. காவேரி வந்து ரூம்ல போயிட்டு பயங்கரமா அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நெனச்சு நெனச்சு பார்த்து அழுதுட்டுருக்காங்க. ஏன் இந்த மாரி விஜய் பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. நான் நெனச்சதெல்லாம் பொய்யி. கண்டிப்பா வந்து விஜய் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாரு. நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அக்கா சொன்னது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து அவங்களால வந்து தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. இங்க வந்து விஜய் என்ன பண்றாரு, வெண்ணிலாவ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு ரூமுக்கு வராரு. இங்க காவேரி தூங்கி போயிருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து காவேரி தூங்கிட்டாளே பேசலான்னு வந்தனே, ஒரு மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாளே காவேரி, ஒரு வேளை ஏதாவது நெனச்சிருப்பாளோ மனசுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுப்புறாரு. காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சாரி காவேரி உன்ன ரொம்ப நான் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து வெண்ணிலா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது உனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சரி காவேரி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே வந்து பேசிட்டு அப்படியே காவேரி பார்த்துட்டு இருக்காரு. பாவம் காவேரி இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ அடிபட்டா. அவ கையெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கும், நெத்தியெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்க்குறாரு காவேரியை. பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து போய் படுத்துக்கிறாரு. இங்கே காவேரி கண் திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து விஜய் வந்து எனக்காக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் காதல் மொத்தத்தையும் வந்து வெண்ணிலா கிட்ட தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க மறுபடியும். இங்கே கங்கா வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து குமரன் கேட்குறாரு, என்ன கங்கா சைலண்ட்லாம் உட்காந்துருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன கங்கா திடீர்னு அப்படின்னோடனே, ஆமாங்க இந்த வீடு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும், நம்ம நிறைய பேசணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கங்க அப்படின்னோடனே, இப்போது நம்ம பேசின்னு தானே இருக்கோம் கங்கா. நான் சொன்னால் உங்களுக்கு நான் விளங்குவா போகுது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, நம்ம 2 பேரும் தனியாக அப்படின்னோடனே, புரியுது புரியுது அப்படின்ட்டாரு. இப்போ அது புரிஞ்சுது உங்களுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு தான் அம்மா வந்து பெரிய வீடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரா? ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? அவர் இங்கே ரூம் கட்டி தரேன்னு சொல்கிறாரு. வேணாம் விஜய்க்கு எதுக்கு நம்மளால் வீணாக சிரமம், அதுதான் அம்மாவும் யோசிக்கிறாங்க. எதுக்காக அவங்களுக்குலாம் சிரமம், நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அம்மா சொல்கிறது எனக்கும் சரின்னு தான் படுது. ஏன்னா வந்து நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டே வரா, அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ் மாற்றிக்க செய்ய ஒரு ரூம் வேணும்லங்க அப்படின்னோடனே, அது கரெக்டான பாயிண்ட் தான். நம்மளுக்கு ரூம் இருக்கோ இல்லையோ, நர்மதாக்கு கண்டிப்பாக ஒரு ரூம் இருக்கணும். ஏன்னா அவளும் பெரிய பொண்ணு ஆகிட்டு வரா. நீ சொன்னது கரெக்டு தான் கங்கா. இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துட்டு போயிடலான்னு அம்மா யோசிக்கிறாங்க. ஆனால் விஜய் தான் ஒத்துக்க மாட்டேங்க. நீங்கள் தாங்க விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசி அவரை ஒத்துக்க வைக்கணும். ஏன்னா வேறு வழி கிடையாதுங்க அப்படின்னோடனே, சரி சரி நான் விஜய் கிட்ட பேசுகிறேன். விஜய் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பாரு. இப்போ தான் பார்க்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, இப்போ கூட பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.